வணக்கம். ஃபர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கமுதி அருகே முதல் முறையாக ஊருக்குள் வந்த அரசு பேருந்தை உற்சாகமாக வரவேற்ற கிராம மக்கள். விண்ணதிர குளவையிட்டும் மாலை அணிவித்தும் கிராம பெண்கள் ஆரவாரம். செங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சேதமடைந்த நுழைவு வாயில். கதவை சீரமைக்காமல் கட்டுக்கம்பியால் கட்டி வைத்து பயன்படுத்தும் அவலநிலை. தூய்மை பணியின் போது கண்டெடுத்த 12 சவரன் தங்க சங்கிலியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர். வறுமையிலும் நேர்மையை கடைபிடித்த நெகிழ்ச்சி செயல். தென்காசியில் திருநங்கைகள் மற்றும் பெண்களுக்கு பசுமாடுகள் வழங்கல். கோயில் மாடுகளை பராமரித்து பயன்பெறும் வகையில் ஏற்பாடு. தர்மபுரி மாவட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து 5 குடும்பத்தினரை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்த சம்பவம். பாதிக்கப்பட்டவர்களின் நிலையை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கமுதி அருகே முதல் முறையாக ஊருக்குள் வந்த அரசு பேருந்தை விண்ணதிர குளவையிட்டு மாலை அணிவித்து கிராம பெண்கள் வரவேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள வண்ணாங்குளம் என்ற கிராமத்தில் இதுவரை எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை என கூறப்படுகிறது. மேலும் அக்கிராம மக்கள் கமுதி செல்ல வேண்டுமெனில் கிராமத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்தை பிடிக்கும் அவலநிலையும் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அக்கிராம மக்கள் ஊருக்கு பேருந்து வேண்டி முதுகுளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராஜகண்ணப்பனிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனையடுத்து கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் வண்ணாங்குளம் கிராமத்திற்கு பேருந்து வசதி செய்து தர ஏற்பாடு செய்துள்ளார். அதன்படி நீண்ட காலத்திற்கு பின் தங்கள் கிராமத்திற்கு வந்த பேருந்தை கிராம மக்கள் கைத்தட்டி குளவை போட்டு உற்சாகத்துடன் வரவேற்றனர். மேலும் தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். காலத்துலேருந்து எங்கள் ஊருக்கு பஸ் வந்ததில்லை. இதுதான் முறையாக எங்கள் ஊருக்கு பஸ் வந்திருக்கு. பஸ் வந்தது எங்கள் ஊர் மக்கள் நல்லா வரவேற்று குழவை போட்டு எல்லாம் பண்ணாங்க. அதனால் இந்த பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ராஜகண்ணப்பன் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் ரொம்ப நன்றி. செங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சேதமடைந்த நுழைவு வாயிலை சரி செய்யாமல் கதவை கட்டுக்கம்பியால் கட்டி வைத்து பயன்படுத்தும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பெங்களூரு சாலையில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒன்றியத்தில் தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கு வழங்கப்படும் கம்பி சிமெண்ட் ஏற்றி வந்த லாரி மோதி அலுவலகத்தின் நுழைவு வாயில் இடிந்து விழுந்தது. இதனால் சேதமடைந்த நுழைவு வாயிலை சரி செய்யாமல் கதவை 4 மாதங்களாக அருகில் உள்ள மரத்தில் கட்டுக்கம்பி கொண்டு கட்டி வைத்து அதிகாரிகள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் சேதமடைந்த கதவினால் அலுவலகத்தின் சேமிப்பு கிடங்கில் உள்ள சிமெண்ட் கம்பி உள்ளிட்ட பொருட்கள் திருடு போகும் அபாய சூழலும் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சேதமடைந்த நுழைவு வாயிலை புதிதாக அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தென்காசியில் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்களுக்கு பசுமாடுகளை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் நேரில் வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களுக்கு பக்தர்களால் தானமாக வழங்கப்பட்ட மாடுகளை பராமரிப்பு செய்து பயன்பெறுகின்ற வகையில் மகளிர் குழுவை சேர்ந்தவர்களுக்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி தென்காசி மாவட்டம் இளஞ்சி குமாரசுவாமி கோவிலில் உள்ள
சாலையில் இருந்த பசுமாடுகள் பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட மகளிர் திட்ட உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பங்கேற்று 2 திருநங்கைகள் மற்றும் 3 பெண்களுக்கு பசுமாடுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் மகளிர் உரிமை திட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சேலத்தில் தூய்மை பணியின் போது கண்டெடுக்கப்பட்ட 12 சவரன் தங்க சங்கிலியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் தூய்மை பணியாளர் மணிவேல். இவர் வழக்கம் போல் ரெட்டிப்பட்டி பகுதியில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது குப்பையில் கிடந்த தங்க செயினை கண்ட அவர் உடனடியாக அதனை எடுத்து சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். பின்னர் நேர்மையை கடைபிடித்த தூய்மை பணியாளரின் செயலை காவல்துறையினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் புகழ்ந்து பாராட்டியுள்ளனர். தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்ட தங்க சங்கிலியை போலீசார் உரியவரிடம் ஒப்படைத்தனர். வறுமையிலும் நேர்மையாக இருந்த தூய்மை பணியாளருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கழுகுமலை அருகே ரேஷன் கடையை மீண்டும் செயல்படுத்த கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே உள்ள ராமநாதபுரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அக்கிராமத்தில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை ஊழியர்கள் சர்வர் கோளாறு காரணமாக காட்டி சில மாதங்களாக திறக்காமல் மூடியதாக கூறப்படுகிறது. இதனால் அக்கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ரேஷன் பொருட்களை வாங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் பல இன்னலுக்கு உட்படும் கிராம மக்கள் தங்கள் கிராமத்தில் நியாய விலைக்கடை மீண்டும் திறக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நியாய விலைக்கடையை திறக்கவில்லை எனில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கிளம்புல துரசாமியாரம் பஞ்சாயத்துலேருந்து ராமநாதபுரம் 3 ஊர் அடங்கி துரசாமியாரத்தில் ரேஷன் கடை போகணும் சார். 3 வருஷமாக எங்கள் ஊரில் போட்டாங்க, இப்போ போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். நாங்கள் கலெக்டரை பார்க்க 70 பேர் வண்டி பிடிச்சி வந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் ரேஷன் போட அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கலெக்டர் சாருக்கு ஒரு மனு கொடுத்துருக்குறோம். முதியவர் ரொம்ப இருக்கா சார், மாற்றுத்திறனாளி இருக்கா சார், விதவி ரொம்ப இருக்கா சார், அவளோட போக முடியாது சார். அதனால் ரேஷன் கடை மட்டும் வரட்டும் சார், வேறு எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இல்லாட்டா சங்கர கோயில் முக்கில் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் சார். சாத்தான்குளம் அருகே வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பதற்கான ஜமாபந்தியில் பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா அலுவலகத்தில் வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பதற்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய ஜமாபந்தி நிகழ்வில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று தகுதி வாய்ந்த கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு வருகிறது. நிறைவு நாளான இன்று கொம்மடிக்கோட்டை, நடுவக்குறிச்சி, அரசூர், திருப்பணி, புத்தன்தருவை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமர்தராஜ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். தங்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கையில் உலக அருங்காட்சியக தினத்தையொட்டி பாரம்பரிய செட்டிநாடு கலைநய பொருட்களை பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கண்டு வியந்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள நகர வைரவன்பட்டியில் செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. உலக அருங்காட்சியக தினத்தையொட்டி இந்த அருங்காட்சியகத்தில் நகரத்தார் என அழைக்கப்படும் செட்டியார் சமூக மக்கள் பயன்படுத்திய பழங்கால கலைநயமிக்க பாரம்பரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த அருங்காட்சியகம் கண்டவராயன்பட்டியை சேர்ந்த பழனியப்பன் என்பவர் தனது சொந்த செலவில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்துள்ளார். இங்கு 1948ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட காந்தியடிகள் தபால் தலை, பழங்காலங்களில் நகரத்தாரின் 100 சவரன் எடை கொண்ட தாலிச் சங்கிலி மற்றும் இவர்களின் திருமண நிகழ்ச்சி குறித்த ஓவியங்கள், செட்டிநாடு வீடுகள், கோயில்களின் புகைப்படங்கள், பானை, பாத்திரங்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கண்டு ரசித்தனர். அத்துடன் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டியும் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓவியங்களை வரைந்தனர். பின்னர் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். கொடைக்கானலில் கோடை விடுமுறையை கழிக்க வந்த சுற்றுலா பயணிகள் பிரையன் பூங்காவில் நடனமாடி மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். வாட்டி வதைக்கும் வெயிலில் இருந்து தப்பித்து இயற்கை எழில் கொஞ்சம் இளவரசியை காண வரும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் குதிரை சவாரி செய்தும் இயற்கை அழகை கண்டு ரசித்தும் வருகின்றனர். இந்நிலையில் பிரையன் பூங்காவில் உள்ள வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இதனிடையே பூங்காவில் ஒத்த ரூபாயும் தாரேன் ஒரு ஒப்பனை தட்டும் தாரேன் என்ற பாடலுக்கு நடனமாடிய குடும்பத்தினர் செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தேன்கனிக்கோட்டை அரசு பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு பின் முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி சம்பவம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1975 மற்றும் 76ஆம் ஆண்டுகளில் 11ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவ மாணவியர் 50 ஆண்டுகளுக்கு பின் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். தற்போது அரசு பணியாளர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் உள்ள முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு ஆற தழுவி பள்ளி பருவ நாட்களை நினைவு கூர்ந்தனர். அத்துடன் தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை தேடி பிடித்து அழைத்து வந்து மரியாதை செய்தனர். தங்களின் இன்றைய நிலைக்கு ஆசிரியர்களின் கண்டிப்பும் வழிநடத்துதலுமே காரணம் என்று கூறிய ஆசிரியர்களை பெருமைப்படுத்தினர். பின்னர் அனைவரும் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் கோவிலின் கும்பாபிஷேக விழா பந்தல்கால் முகூர்த்த நிகழ்வுடன் சிறப்பாக தொடங்கியது. இக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வருகிற ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பந்தல்கால் முகூர்த்த நிகழ்வு தொடங்கியது. முன்னதாக பந்தல்காலுக்கு மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலின் கோபுர வாசலுக்கு அருகில் பந்தல்கால் ஊன்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த கீழ்மாப்பட்டு பகுதியில் அம்மாச்சார் அம்மன் கோவில் 1008 பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாலயத்தின் பிரம்மோற்சவம் மற்றும் ரதோற்சவ திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வான பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். பின்னர் ஆலயத்தை வந்தடைந்த அவர்கள் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம்.
பெரியகுளம் பகுதியில் நடைபெற்ற அகில இந்திய கூடை பந்தாட்ட போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் சில்வர் ஜூப்ளிக் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் PT சிதம்பர சூரிய நாராயணன் நினைவு சுடர் கோப்பைக்கான கூடை பந்தாட்ட போட்டி நடைபெற்று வருகிறது. 64வது அகில இந்திய போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி, கேரள காவல்துறை அணி, சென்னை இந்தியன் வங்கி அணி, இந்திய ராணுவ புதுடெல்லி அணி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அணிகளும் பங்கேற்று விளையாடின. வருகின்ற இதில் 4ஆம் நாள் போட்டியில் வருமான வரித்துறை சென்னை அணியும் கேரள காவல்துறை அணியும் மோதின. இதில் வருமான வரித்துறை சென்னை அணி வெற்றி பெற்றது. இதேபோன்று மற்றொரு ஆட்டத்தில் சென்னை இந்தியன் வங்கி அணியும் இந்திய ராணுவ புதுடெல்லி அணியும் மோதின. இதில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகள் லீக் சுற்று போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. இதனிடையே 4ஆம் அணிக்கான போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ